வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக தினசரி ஒரு ஜோதிட நுட்பங்களும் உங்களுக்கு விளக்கி வருகிறேன். அதன் அடிப்படையிலே நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒவ்வொரு கிரகமும் மேஷம் முதல் மீனம் வரை நின்னா அந்த கிரகங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன்படி புதன் பகவான் அவர்களையும் நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு ராசியில் நின்னாக்கா என்ன பலன் கொடுப்பாங்க என்பதை பார்த்துட்டோம். இன்றைய நாள் நம்ம பார்க்க வேண்டியது கேது பகவான் மேஷம் முதல் கன்னி வரை நின்ற பலன்கள் என்ற வரிசையில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்குங்க. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலில் நம்ம எது செஞ்சாலும் தொடர்ச்சியாக செய்கிறோம். அதனால் உங்கள் மத்தியில் நல்ல ஆதரவு இருக்குது. அதுக்கு நான் முன்னாடி நன்றி சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா அதை விரும்பினா தானே நம்ம தொடர்ச்சியாக கொடுக்க முடியும். அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த அளவுக்கு விரும்பி பார்க்குறது, அதை கேட்குறது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, சந்தோஷமாக இருக்குது. ஜோதிடம் வாழும் என்கிற நம்பிக்கையும் வந்திருக்கு. சரிங்களா? இந்த கேது பகவான் மேஷம் முதல் கன்னி ராசி வரை ஒவ்வொரு ராசியாக நின்ற இடத்துல என்னென்ன பலனை கொடுப்பாங்க என்பதை இப்போ பார்க்கலாம். சந்திரன் என்ற ராசி தான் ராசி. அது உங்களுக்கு தெரியும். அது ஆரம்பத்தில் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அதனால் ராசியில் உங்களுடைய ராசியில் கேது பகவான் இருந்தார்னா, இந்த காலகட்டத்தில் இப்போ யாருக்கு இருக்கா? கன்னி ராசி இருக்காங்க. ஆனால் மேஷ ராசியில் இருந்தால் அதுக்கு தான் பலன் இது. சரிங்களா? உங்கள் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும். அதை அப்போ மேஷ ராசியில் இருந்தால் நன்மையும் தீன்மையும் கலந்து தான் நடைபெறும். ஆரம்பத்தில் குடும்பத்தில் வறுமை இருக்கும், துன்பம், கவலை இதெல்லாமே இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு நோய் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு விபத்து கூட சில பேருக்கு நடந்து அந்த விபத்தில் ஒன்றும் உயிரெலாம் போகாது, ஆனால் ஏதோ ஒரு பார்ட் அடிபடுற மாதிரி தோணும். அது மாதிரி நடந்துடும். செய்தொழிலில் மந்த நிலை நிலவும். லக்னத்தில் யாருக்கு கேது பகவான் இருக்கா அவங்களுடைய இது அப்படி தான் இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாக இருக்காது. அது மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, உறவினர்கள் ஆதரவும் இருப்பாங்க. அவர் உறவினர்களோட விரோதம் ஏற்படாமல் இருக்க பார்த்துக்கணும். நீங்கள் தான் பிற்பகுதியில், அதாவது கேது கரை கிடக்க போகிறாருன்னு வச்சிங்களேன், அடுத்த ராசிக்கு போகிறாருன்னு வச்சிங்க, அதுக்கு பின்னாடி அந்த காலத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போவார். செய்தொழில் நல்ல ஆதாயம் உண்டு, உற்சாகம் இருக்கும். மேலதிகாரிகள்லாம் நல்லா உதவி செய்வாங்க அந்த நாட்டில். கணவன் மனைவி உறவு அந்த நாட்டில் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். மக்கள் எல்லா குடும்பத்து மக்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இது முதல் இடத்துல இருக்கும்போது. இரண்டாம் இடத்துல, உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் வந்துட்டார்னா இப்போ எப்படி இருப்பார்? இரண்டாம் இடத்துல வரும்போது பணத்தட்டுப்பாடு, வீண் செலவு ஏற்படும். குடும்பத்தில் ஏண்டா வீட்டுக்கு வரணும் கூட உங்களுக்கு தோணும். கவலை ஏற்படும். செய்தொழிலில் ஓரளவு ஆதாயம் கிடைக்கும். மேலதிகாரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஆதரவு இருந்தாலும் அதிக நன்மை ஏற்படாது. கண்டு காணாமல் தான் போவாங்க. அடிக்கடி வெளியூர் பயணமும் போய் வர்ற மாதிரி இருக்கும். தொழிலில் ஏதேனும் மாற்றம் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் வாழ்க்கையில் முன்னேற்றம், நல்ல ஆதாயமும் கிடைக்கும் அந்த நேரத்தில். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாக தான் இருக்கும். புது நண்பர்களை நம்பி கொஞ்சம் மோசம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் புதிய நண்பர்களை அந்த நேரத்தில் நம்பக்கூடாது. இந்த ரெண்டாம் இடத்துல கேது யாருக்கு இருக்கோ அவங்க அவ்வளோ சீக்கிரம் பார்த்துக்கணும். உறவினர்கள்
உதவியை எதிர்பார்க்க வேண்டாம், அவங்கெல்லாம் உதவி செய்ய மாட்டாங்க. செய்தொழிலில் முழு கவனம் செலுத்துனீங்கன்னா, எச்சரிக்கையுடன் இருந்தீங்கன்னா, அதனால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. சரி, கேது பகவான் 3ஆம் இடத்துல வரும்போது என்ன நடக்கும்? நல்ல காலம் உதயமாகும். குடுகுடுப்பக்கார மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த நேரம் நல்ல நேரம் உருவாகும். இதுவரை பட்ட துன்பங்கள், துயரங்கள், வறுமை எல்லாமே போகும். நோய்கள் ஓடியே போயிடும். குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியத்துடன் இருப்பாங்க. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அந்த நேரத்தில். ஆனால் வரவுக்கு மேல் செலவு இருக்கும். பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க நீங்கள் தான் கட்டுப்படுத்தி வைக்கணும் செலவை. மிக எச்சரிக்கையுடன் பண விஷயத்தில் கையாளணும். மேலதிகாரிகள் அந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்துலேயும் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நண்பர்கள், உறவினர்கள் நல்ல தக்க தருணத்தில் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க. முன்னேற்றத்துக்கு இவங்கெல்லாம் துணை செய்வாங்க. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாக அந்த நேரத்தில் இருக்குங்க. இந்த கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல யோகத்தை உண்டு பண்ணும். சரி, கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும்? அப்படி 4ஆம் இடத்துக்கு வரும்போது பெற்றோர்கள் உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கும். அவர்கள் மூலம் பண விரயம் ஏற்படும். ஏன் அப்புறம் உடல்நிலை சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்குல்ல, அப்போ விரயம் தானே, அது ஏற்படும். செய்தொழிலில் எதிர்பாராத தடங்கள் ஏற்படும். ஏன் தடங்கள் ஏற்படுது? நோய் நொடி வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, அந்த நேரத்தில் நிறுவனத்தை மூடிட்டு தானே போகணும் நீங்கள். இல்லை நீங்கள் இல்லைன்னா அப்புறம் நிறுவனம் எப்படி செயல்படும்? உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க சரியாக வேலை செய்யணும்ல, அதெல்லாம் வாய்ப்பு இருக்காது. அதான் பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படுங்க. கடன் தொல்லை தலைக்கு மேல் போகும். வீண் அலைச்சல் இதெல்லாம் ஏற்படுங்க. குடும்பத்தில் கவலை அதிகமாக ஏற்படும். அதனால் கணவன் மனைவி உறவுக்கு மன ஒற்றுமையே இருக்காது. உறவும் நல்ல விதமாக இருக்கிறது கஷ்டம் அந்த நேரத்தில். ஆக கேது பகவான் 4ஆம் இடத்துல இருந்தாக்கா கொஞ்சம் பிரச்சனை குடும்பத்தில் ஏற்படுங்க. சரி, 5ஆம் இடத்துக்கு கேது பகவான் போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பெரியோர்கள் மதிப்பும் அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலில் பல தொல்லைகள், கவலைகள் இருந்தாலும் ஆதாயம் இருக்கும், முன்னேற்றமும் இருக்கும், தொழிலும் வளரும். சொத்து, நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏற்படும். ஆனால் உறவினர்கள் சச்சரவு இருக்கும். வீண அலைச்சலும், வேலைக்கு சாப்பிட முடியாதுங்க. பண செலவு ஏற்படும் அதிகமாக. எதிர்பாராத வகையில் புதிய நட்பு ஏற்பட்டு அந்த நட்பால் ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு பெண் நண்பர்கள் தொடர்பு ஏற்படும். அது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஆனால் அது மாதிரி பெண்ணால் உங்களுக்கு சொத்தும் கிடைக்கும். ஆமாம், கணவன் மனைவி உறவு நல்ல விதமாக இருக்கும். ஆனால் புதிய உறவு, ஒரு பெண்ணோட உறவு கிடைச்சதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க, அவ்வளோதான் அதை சொல்ல. சரி, கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு, அதாவது கன்னி ராசிக்கு வரும்பொழுது எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். துணிச்சல்னா எதையும் சாதிக்கலாங்கிற துணிச்சல் வந்துடும். செய்தொழிலில் பல முன்னேற்றம் ஏற்படும், அதுக்கு வாய்ப்பு இருக்கும். விரோதிகள் எதிர்பாராத வகையில் ஒரு நல்ல தருணத்தில் விரோதிகளே உங்களுக்கு உதவுவாங்க. ஆமாங்க, வழக்குகள் ஏற்பட்டு அதில் வெற்றியே கிடைக்கும். அந்த நேரத்தில் எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வாங்க, உற்சாகம் மூட்டி உதவியும் செய்வாங்க. எந்த காரியத்தையும் தொட்டாலும் அந்த காரியத்தில் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்கள் ஆதரவு இதெல்லாம் பெருமளவில் உங்களுக்கு ஹெல்ப்பாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாளைய பதிவில் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரையும் உள்ள பதிவை நாளைக்கு வழங்குகிறேன். இன்றைய நாள் பதிவை இதுவரை நீங்கள் செவிமடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.